எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய எக்ஸிட் போல் வந்து ஜூன் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெரும்பாலான மீடியாஸ் வந்து கரண்ட் ரன்னிங் பிஜேபி வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. எக்ஸிட் போல் ப்ரிடிக்ஷன் கிட்டத்தட்ட 543 சீட்ஸில் 272 சீட்ஸ் வின் பண்ணனா பிஜேபி வந்து பெரும்பான்மை பெறுவாங்க. பட் இவங்களுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக 350 சீட்ஸ்க்கு மேலே வந்து பிஜேபி வந்து வின் பண்ணுவாங்க. அப்போ மெஜாரிட்டி பெரும்பான்மையான இது வந்து சாலிடாக இவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவ் தான். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ரீசெண்டாக வெளிவந்த இந்தியாவுடைய ஜிடிபி டேட்டா கிட்டத்தட்ட 8.2% வந்து இருந்தது இந்தியாவுடைய ஜிடிபி டேட்டாவுடைய க்ரோத்து. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். முக்கியமாக நிஃப்டி அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார், ஆட்டோ செக்டாருக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அண்டு தேர்ட் திங் வந்து ஆர்பிஐடைய பாலிசி மீட் வந்து இந்த வாரம் ஜூன் 7 இந்த வாரம் ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து முக்கியமாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸை வந்து முக்கியமாக இம்பேக்ட் பண்ணும். இதுவுமே எக்கனாமிக்கலாக பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸில் சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணலாம், அண்ட் க்ரூட் ஆயிலினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் வி see. ஸோ டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் நான் அனலைஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப் டு டாப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டினியூஸான ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. அதே நேரம் இதனுடைய பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக வித்தின் இந்த பாட்டம் டு பாட்டம் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரீசன்ட் சப்போர்ட்னு ஃப்ரைடே சொல்லியிருப்பேன். அதாவது தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் கரெக்டாக 4 நாள் தொடர்ச்சியாக ஃபால் ஆகி இங்கே வந்து நிற்குது. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும். இந்த சப்போர்ட் எடுத்து கூட மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கரெக்டாக கேப் அப் ஆகி இதுக்கு எபோல தான், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, சரி. இன்பிட்வீனில் இதுக்கு அடுத்து நம்ம மார்க்கெட் என்ன மாதிரியான மூவ்மெண்ட்டை எடுக்க போகுது அப்படிங்கிறத இன்பிட்வீனில் பாருங்கள். இந்த ஒரு சேனல்லையும் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. இங்கே இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் வந்து ஒரு சேனல் மாதிரி இருக்கா, இதில் அப்சைடு பிரேக் அவுட் ஆகி அகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நாளைக்கு இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆகி இதுக்கு மேலே, அதாவது 22,800க்கு மேலே ஒரு க்ளோசிங் நடக்கும்போதே பாசிட்டிவ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். டுவர்ட்ஸ் அப்சைடில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 23,120, ஃபர்தராக 23,420. ஓகே, ஸோ நிஃப்டினுடைய லெவல்ஸ் வந்து 22,800க்கு மேலே ரைஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போதே பாசிட்டிவ்னஸ் வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ்னஸ் வந்து ஆகிடும். அதே நேரம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் இருக்கிற வரைக்குமே பொசிஷனலாக செல் சைடு வந்து போய் மாட்டிக்காதீங்க. இந்த ட்ரெண்டு வித்தின் 22,450 22,450 வரைக்குமே ட்ரெண்டு பொசிஷனலாக அப் ட்ரெண்ட் தான். ஓகே, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். ஓவரால் ட்ரெண்டு இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். சரி, இதே போல் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பொசிஷனலாக ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த ஒரு அப் ட்ரெண்டில் இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகுது. கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போதே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுதுன்ட்டு. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து பொசிஷனலாக சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது. அட் த சேம் டைம் இது வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஃபாலோட பிரேக் அவுட் ஆயிருப்பாரு. பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது, அதாவது ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து 49,000
150க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் கூட குறைஞ்சபட்சம் 49,450 49,600 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட் நோ பேங்க் நிஃப்டி வந்து லைக் இந்த ஒரு சேனல் ஃபார்மேஷனில் தான், வித்தின் இந்த சேனல் ஃபார்மேஷனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருப்பாங்க. என்டையர் ட்ரேடுமே இதுக்குள்ளே தான் நடந்திருக்கா. ஸோ ஒன்ஸ் வெயிட் ஃபார் அப்பர் சைட் பிரேக் அவுட் 49,150க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் 10 டேஸ் டைரக்ட் கிளாஸ் வந்து ஜூன் 5th ஸ்டார்ட் ஆகும். இது கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக இருக்கும். அண்ட் 1 டே ஒர்க் ஷாப், சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 1 டே ஒர்க் ஷாப் வந்து பர்டிகுலராக அந்த வேவ் அனாலிசிஸ், வேவ் லெவல்ஸ் எப்படி எடுக்கிறோம் இதை பற்றியான இருக்கும். டெக்னிக்கல் கம்ப்ளீட்டாக இது வந்து கவர் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இந்த 1 டே ஒர்க் ஷாப்புக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக ஐடி அண்ட் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு சைடுவேஸ் கரெக்ஷன் ஃபேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்டார் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு, ஏன்னா நிஃப்டி வந்து 23,100க்கும் 22,450க்கும் இன்பிட்வீனில் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. இதே மாதிரி தான் பெரும்பாலான செக்டாரில் வந்து இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஆட்டோ செக்டார் அண்ட் ரியாலிட்டி செக்டாரை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆட்டோ செக்டாருக்கு வந்து ஜிடிபி டேட்டா நல்லாவே ரைஸ் ஆகும்போது ஆட்டோ அண்ட் ஆட்டோ மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி செக்டார் அண்ட் ஸ்டாக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல பூஸ்டப்பாகவே இருக்கும். ஃபைன். இதில் முக்கியமான ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்துருந்தோம், லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம், அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் அதானி பவர். இந்த ரெண்டுமே வந்து ஏன்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பிஜேபி ரைஸ் ஆகும்போது பிஜேபி திருப்பியும் ஆட்சிக்கு வரணுங்கிற ப்ரீ எக்ஸிட் போல் வந்து கொடுத்துருக்காங்க. பிஜேபி வரும்போது அதானி ஸ்டாக் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த வாரம் லாஸ்ட் வீக் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டு ஸ்டாக்லையுமே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. அண்டு இந்த பர்டிகுலராக இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து அடிஷ்னலாக இதை பாருங்கள். KIRLPNU இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்குது. அதே போல் ROLLT இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக், ஜஸ்ட் 3.85 rupees தான். இந்த பென்னி ஸ்டாக்ஸையும் நோட் பண்ணி பாருங்கள். ஓவராலாக நம்ம 4 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சரி, இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம், வித்தின் இந்த ஒரு சேனலுக்குள்ளே தான் க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். ஒரு 4 days ஃபால் ஆகுது, ஒரு 4 days ரைஸ் ஆகுது, அகெயின் 4 days ஃபால், அகெயின் ரைஸ். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரைட் நோ சப்போர்ட்டை நோக்கி நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6,350லேருந்து 370ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டில் ஒரு டே கேண்டில், நான் சொல்கிறது வந்து டே கேண்டில் இதை டச் பண்ணிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலான்னு பாருங்கள். இது வந்து நான் லோ டு லோ அண்ட் டாப் டு டாப் தான் போட்டிருக்கேன், டே கேண்டில் வச்சு போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அதாவது 6,370க்கு மேலே இதை டச் பண்ணிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அகைன் இந்த சைக்கிள் தான் திரும்பியும் வந்து ரைஸ் ஆகும் டுவர்ட்ஸ் 6,730 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் நமக்கு சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ஸ்டில் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து வீக்லியில் சப்போர்ட்டில் எடுத்தது மேலே ரைஸ் ஆச்சு, அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகுது. ஸ்டில் நவ் பிரேக் அவுட் வந்து ஆகலை. ஃபைன். இந்த சார்ட் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வார ட்ரேடுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.